குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டில் 5th யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் இந்த கான்வகேஷன் அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃபு. கம்பல்சரி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். 2 மார்க் வரும் அண்ட் 5 மார்க் வரும். 99% கம்பல்சரி வந்துடும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் மிட்டம் டெஸ்ட். ஸோ அதில் கம்பல்சரி 100% இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஓகே, லெட்ஸ் மூவ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். தீம் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு அறிஞர் அண்ணாதுரை என்ன பண்ணுவார் அப்படின்னா 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய்ட்டு கான்வகேஷனில் பார்ட்டிசிபேட் கான்வகேஷனில் போய் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. கான்வகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி சேர்றீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும் இல்லையா, அந்த பட்டமளிப்பு விழா தான் கான்வகேஷன். அந்த கான்வகேஷனில் போயிட்டு இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா இப்போ டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் சொசைட்டி அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் சொசைட்டிக்கு அவங்க தான் லேடர் மாதிரி இருக்கணும். ஒரு சொசைட்டியை முன்னேற்றுறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கிராஜுவேட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கான கடமைகள் என்ன, ஒரு யூனிவர்சிட்டிஸ் எப்படிலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியே போயிட்டு சமூகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை தான் இந்த கான்வகேஷன் அட்ரஸில் அறிஞர் அண்ணாதுரை என்ன பண்ணுவார்னா போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் தீம். பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தோட கடமை என்ன, கிராஜுவேட்ஸோட கடமை, கிராஜுவேட்ஸ்னால் படிச்சுட்டு வெளியே போகிறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களோட கடமை என்ன. இன்ட்ரடக்ஷன். இந்த கான்வகேஷன் அட்ரஸ் அறிஞர் அண்ணா claims to represent the great man's advice and tries to explain the responsibilities of universities and the graduates in his speech. அதுதான் அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்களோட கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறார். த நெசசிட்டிஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். யூனிவர்சிட்டியோட தேவை என்ன, யூனிவர்சிட்டிஸ் ஆர் நெசசரி டு ட்ரிம் அண்ட் ட்ரெயின். யூனிவர்சிட்டி தான் ஒரு மனிதனை என்ன பண்ணுது, ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரிம் அண்ட் ட்ரெயின் பண்ணுது. கைட் அண்ட் லீட் த யூத் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. தே ஹாவ் டு ஃபிட் ஃபார் இண்டிவிஜுவல் ஃபார் மேக்கிங் டெமோக்ரஸி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். அதாவது ஒரு தனி மனிதனை மக்களாட்சிக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு உகந்தவனா, ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக்குறது யார் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் தான். ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் இன் ஓல்டன் டேஸ். ஓல்டன் டேஸில் எப்படி இருந்தாங்க, ஸ்காலர்ஸு போயட்ஸு நல்லா படித்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காமன் பீப்புளுக்கு போய் சர்வீஸ்லாம் அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரௌண்ட் த சாம்பஸ் அண்ட் குயின் அண்ட் குயின்ஸ், அதாவது அரசருக்கும் அரசிக்கும் ராணிகளுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கல்வி அப்படிங்கிறது காமன் பீப்புளுக்கு அந்த மாதிரி கிடைக்கல. எல்லாமே அரசவையில் உயர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. தி ஒர்க்ட் இன் செக்லூடட் பிளேஸ் அவே ஃப்ரம் த காமன் பீப்புள். தே யூஸ் டு த விஸ்டம் ஒன்லி ஹெல்ப் த கிங்ஸ் அண்ட் நோபல்ஸ் நாட் ஃபார் காமன் பீப்புள். ஸோ அந்த காலத்தில் படித்தவங்களோட அறிவெல்லாம் யாருக்கு யூஸ் ஆச்சுன்னா ஒன்லி கிங்குக்கும் உயர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், காமன் பீப்புளுக்கு யூஸ் ஆகலை. பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அக்கார்டிங் டு ராதாகிருஷ்ணன், த யூனிவர்சிட்டிஸ் கேன் டெவலப் ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. யூனிவர்சிட்டிஸ் தான் எதை உருவாக்குது, நம்மளோட ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் சால்வ் த டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன். சமூகத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது எது, யூனிவர்சிட்டிஸ் தான். எல்லாருமே படித்தவங்களாக இருந்தால் என்ன ஆகும், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் தே ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி உருவாக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்கவனா, உண்மையானவனா மாற்றுது. தே ஷுட் மோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித் கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படிலாம் மோல்டு பண்ணுது, எப்படிலாம் உருவாக்குதுன்னா கடமை மிக்கவனா, தைரியத்தோட தன்னம்பிக்கை மிக்கவனா ஒரு மனிதனை மாற்றுறது எதுன்னா யூனிவர்சிட்டிஸ் தான். அப்போது ஆல் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டில் த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் டு சொசைட்டி இன் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட். அதாவது எல்லா யூனிவர்சிட்டியும் எதை உருவாக்குது, படித்து முடித்தோன்னே அந்த ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது சொசைட்டிக்கு போய் அவன் என்ன பண்ண போகிறான், இந்த சமூகத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் அவன் படிக்கிறான். ஆமாம் தானே. இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு டீச்சிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து ஃப்ரீ புக்ஸு, ஸ்கூல் ஃப்ரீ புக்ஸு எல்லாமே அது கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் எதுலேருந்து கொடுக்குது, மக்கள் வரி பணத்துலேருந்து தான் கொடுக்குது. அப்போ இந்த சமூகத்துலேருந்து தான் நம்ம எல்லாமே அனுபவிக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோன்னா எல்லா ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கிடைக்கிதுன்னா இந்த சொசைட்டி தான் நமக்கு பண்ணுது. ஆமாவா, மக்களோட வரி பணத்துலேருந்து கவர்மெண்ட்டு நமக்கு பண்ணுது. அப்போ இந்த சொசைட்டி தான் நம்மளை வளர்த்து விடுது குழந்தையிலேருந்து. அப்போ நம்ம திரும்ப படிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம திரும்பி இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண போகிறோம், அதுதான் இந்த கான்வகேஷன் அட்ரஸோட மெயின் தீம். The world made him a graduate's hope, disrupt his destination and urge him to face. அதாவது உலகம் எப்படி இருக்கும், ஒரு கிராஜுவேட்டாக ஒரு பட்டதாரியோட
நம்பிக்கை குலைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவனை டிஸ்டர்ப் பண்ணும், அவனை வந்து அன்பிளசன்ட் ப்ராக்டிசஸ் கான்ட்ரி டு ஹிஸ் பிரின்சிபல்ஸ், டைரனி ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அதாவது எந்த தடைகள் வந்தாலும் ஒரு கிராஜுவேட் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து ஹீ மே ஃபைண்ட் தட் செல்ஃப் சிக்கர்ஸ் என்த்ரோன் பேஷண்ட் ஒர்க்கர் டிக்ரைன். அதாவது ஒரு கிராஜுவேட்டோட வழிகளில் எந்த தடை இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு வெளியே வருவான் அப்படின்னு சொல்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த கிராஜுவேட்ஸ். Anna says that the society is responsible for the higher education of the youngsters in terms of money. அதாவது ஒரு யங்ஸ்டரோட ஹையர் எஜுகேஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது? சொசைட்டி தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஆமாங்க தான், சமூகத்திலேருந்து தான் நம்ம எல்லாமே எடுக்கணும். அப்போ therefore the graduate must give back to society. அப்போ நீ படித்து நல்ல பொசிஷன் போனோன்னு நீ திரும்ப இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணணும். கிராஜுவேட்ஸ் மஸ்ட் டு ட்ரைவ் டு சர்வ் சொசைட்டி இன் ஆல் பாசிபிள் வேஸ் டு ரிமூவ் இக்னோரன்ஸ் அண்ட் பிரிங் லைட் அண்ட் ஹோப். ஸோ ஒரு பட்டதாரிகளாக நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சொசைட்டிக்கு ஒரு லைட்டாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஏர்ன் ஃபார் தெம்செல்வ்ஸ் அண்ட் ஃபார் ஃபேமிலிஸ். ஸோ நீங்கள் படித்து முடித்து வெளியே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவ, பணத்தை சம்பாதிப்பீங்க, யாருக்கு, உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக. ஸோ அதை என்ன பண்ணணும், சொசைட்டிக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்ச. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு படிக்க தெரிலனா நீங்கள் படிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஹெல்ப் தான் இல்லையா? ஸோ நம்மளால் முடிஞ்சதை மஸ்ட் கிவ் பேக் டு சொசைட்டி. வாட் வே ஹாவ் ரிசீவ்டு தே மஸ்ட் லைட் டு டார்க் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது இருண்டு போய் அறியாமல் இருக்க மக்களோட மனசில் ஒளியாக யாருக்க போகிறது, கிராஜுவேட்ஸ் தான். அண்ட் கிவ் ஹோப் டு தோஸ் ஹூ ஆர் ஹோப்லெஸ். ஸோ இந்த இது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு லைட் மாதிரி நீங்கள் இருக்கணும். அதுதான் வந்து இந்த கான்வொகேஷன் அட்ரஸில் அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். ஓகே, இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ.